இந்த மரத்தை பார்க்கும்போது வாய் தண்டால பொழக்குது. ஓ ஆரம்பிடாவுக்கு என்னடா நடக்குது இங்க? இந்த மரங்கள்லாம் எங்கடா போச்சு? இனி யாராவது கலாய்க்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்களாடா? என்னடா நடக்குது இங்க? ஏதோ உலகமே அழிய போற மாதிரி இருக்கு. மரம் வெட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும்ல, அப்ப அதை எப்படி வெட்டணும்னு நாங்க காட்டுறோம். இருக்கக்கூடாது. கடவுள் தான் காட்டுறோம் நினைக்கிறோம். என்ன நடக்குதா இங்க? காப்பாத்துக்க, காப்பாத்துக்க, யாராச்சும் அடியே காப்பாத்துக்க. நல்ல வேலை, வெறும் கனவு தானா? கனவே பயங்கரமா இருக்கு. எனக்கு என்ன ஆச்சு? சரியாவே தூங்க முடியலையே. எனக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி எல்லாம் கெட்ட கனவு வருது? அச்சோ முடியலையே. கரடிகளை காணும். அப்போ வேலையை ஆரம்பிடா. எப்படியா இருக்கீங்க? எனக்கு என்னமோ தெரியல, என் உடம்பு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு. அதனால நான் கிளம்புறேன். அடிக்கிறதுதான் அடிக்கிறீங்க, கொஞ்சம் சூதானமா அடிக்கடா. வலிக்குதே என்னோட அழகான முகம். அப்படியே கரடிகளா எல்லாத்தையும் நாசமாக்கிட்டீங்களா? இதுல இந்த கெட்ட கனவு வேற. இது எல்லாத்தையும் சமாளிச்சு எப்படா வேலையை பாக்குறது? எனக்கு என்னமோ பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இங்க என்னப்பா நடக்குது? விக்கு தானே அது? என்னது? நமக்கு இது வரைக்கும் கனவு வந்ததே கிடையாது. ஆனா திடுதிப்புன்னு இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம வருதுன்னா என்ன காரணமா இருக்கும்? ஒண்ணு புரிய மாட்டேங்குதே. டாக்டர் மார்ட்டி ஷோக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான ஷோ கெட்ட கனவுகளை பத்தி, ஸ்லீப் டிப்ரிவேஷன், இன்சோமினியா பத்தி. சரி, இப்போ இந்த ஷோவை நம்ம ஆரம்பிச்சிடலாமா? எங்களுடைய நம்பர் 955-207694. டாக்டர் மார்ட்டி இப்போ உங்ககிட்ட பேசுவாரு. கம் ஆன் கம் ஆன். நம்ம முதல் காலர் கிட்ட இப்ப பேசலாம். ஹலோ, நான் தான் டாக்டர் மார்ட்டி. டாக்டர் மார்ட்டி, கொஞ்ச நாளா எனக்கு கட்ட கனவா வந்துகிட்டு இருக்கு ஐயா. அதுவும் ஒரே கனவா இருக்கு. அதனால என்னால தூங்கவே முடியல. அப்படிங்களா? பொதுவா மனிதர்களுக்கு கனவு வரதுக்கான காரணங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல் வாக், சமீபத்தில் நடந்த சம்பவங்கள், இல்ல ஹெல்த்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த லாகர் பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஏதோ ஒண்ணு போ. நம்ம சுற்றுச்சூழல் காரணமா கூட கெட்ட கனவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தண்ணி ஒழுகுற சத்தமா இருக்கலாம், டிராபிக்கோட சத்தமா இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன குழாயில தண்ணி ஒழுகிட்டு இருக்கிற சத்தத்தை கூட நீங்க சொல்றீங்களா? கொஞ்சம் இருங்க. அந்த கரடிகளோட கொட்டத்தை அடக்கிறது எப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடுச்சு. சரிடா தம்பி, இந்த விக்கோட வாழ் நடத்த ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுடா. நான் பெரிய புத்திசாலிடா. இல்ல இல்ல, நான் எப்படி இங்க வந்தேன்? நம்பவே முடியலையே. ஐயோ, என்ன எத்தனை பேர் இருக்கானுங்க? இல்ல, நிறுத்திடு லாகர் பேக். தப்பு பண்ணிட்ட.
அச்சோ என் காலு. என்னடா இது? நான் ஒரு மரமா? எல்லாரும் வாங்க, வெட்டுவோம். வேட கிட்ட வராதீங்க. வெட்டணும். ஐயோ. எப்பா பயந்தே போயிட்டா. டேய் தம்பி, எங்கடா இருக்க? நேத்து நைட்டு ஃபுல்லா கெட்ட கனவா வருது. சரி வா தம்பி, எழுந்திருச்சு நாம போய் அங்க. கிழிஞ்சது. விக்கு திரும்பவும் மாறப்பட்ட ஆரம்பிச்சிட்டான். வாடா தம்பி, நாம போலாம். சரி பாரு. யாரையும் காணோம். அடே நீங்க எப்படா? எதிர்பார்க்கல, நாங்க அப்படிதான்டா வருவோம். தம்பி போய் அட்றா. அடே கும்பகர்ணா, எழுந்துடுறா. டேய் தம்பி, நாம பிளான் பண்ணது பக்காவா வேலை செய்யுது போலயே. நீ பெரிய புத்திசாலிடா. எழுந்துடுறா தம்பி, எழுந்துடுறா. கமான். காலு பேசாம விட்டுட்டு போயிடுங்கடா. உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுடா. அச்சச்சோ. போறதுனா போங்கடா. திரும்ப சந்திக்கிறதுனா போறோம். வலிக்குதுடா, ரொம்ப வலிக்குதுடா அண்ணா. அந்த விக்கு நாம டயர்டா இருக்கிற சந்தர்ப்பத்தை பார்த்து நம்மள அடிக்கிறான். அவனை நான் என்ன பண்றேன்னு பாரு. ஆனா அதுக்கு முன்னாடி நாம கொஞ்சம் படுத்து தூங்கணும். சரிடா. வாவ், எவ்வளவு பெரிய தேன் கூடு. ரொம்ப நல்லா இருக்கு. உன் கையில வச்சிருக்க அந்த தேனை என்கிட்ட கூடுடா. இல்லன்னு வச்சுக்க, உன்னைய கொன்றுவேன். இல்ல, திரும்பவும் கெட்ட கனவா? டபுள்யூ, உனக்கு மாடா? ரொம்ப மோசமா இருந்துச்சு. அந்த லோகர் விக் இருக்கோம்ல, அவன் என்ன ஒரு டேங்க்ல சேசிங் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப பயந்துட்டு, பயங்கரமா இருந்துச்சு. அதே மாதிரி தாண்டா எனக்கும். ஆனா வெக்கு தேனி மாதிரி வந்தாண்டா. வந்து என் தேனை கொண்டு போயிட்டான். நம்ம ரெண்டு பேரும் தூங்காம நல்லா கண்ணை முழிச்சு வச்சுக்கலாமாடா? அப்பதான் இந்த மாதிரி கெட்ட கனவு வராம இருக்கும்டா அண்ணா. என்னது? இதை தவிர வேற எதுவும் ஐடியா இல்லையா உனக்கு? பப்ளு, டப்ளு, விக்கு திரும்ப அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். அவன் மரத்தை வெட்டிட்டு இருக்கான், வந்து தடுங்கடா. என்னடா பண்றீங்க? உங்களுதான்டா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ரெண்டு பேரும் கண்ணுல கையை வச்சுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் சொல்றப்போ டபுளுக்கும் எனக்கும் நிறைய கெட்ட கனவுகள் வருது. அதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதான் இப்படி தூங்காம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, மன்னிச்சிடு வாரன். ஆனா அந்த லோகர் விக்க இன்னைக்கு நீ தான் பாத்துக்கணும். இந்த கெட்ட கனவுல எங்களை விட்டு போற வரைக்கும் எங்களால இந்த இடத்தை விட்டு வர முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஓ, ஹே ஃப்ரெண்ட்ஸ், இது என்னது? இது உங்க வீட்ல நான் பார்த்ததே இல்லையே. இந்த சத்தம் அதேதான். எஸ், உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள், சத்தங்கள்லாம் கூட இந்த கெட்ட கனவுகள் இந்த வரதுக்கான நாகர் பையன் வாய்ப்புகள் என்ன நிறைய பண்ணிட்டு இருக்கான்? இருக்கு. ஏதோ ஒண்ணு போ. இருக்கட்டும், கண்டிப்பா அதான் இருக்கணும். அந்த சத்தம். ஓ, கண்டுபிடிச்சுடா தம்பி. லோகர் விக், வாடா. அதை இப்ப ஆஃப் பண்ணு. ஓ, தயாராகிடுற தம்பி. அந்த விக்குக்கு பாடம் கத்து கொடுப்போம். போலாமா? கிட்ட வராதுக்கடா. என்னைய விட்டு போகடா. என்ன விட்டு போகடா. தயவு செஞ்சு என் கனவுக்கு வராதுக்கடா. நான் சத்தியமா சொல்றேன்டா, இதுக்கப்புறம் நான் மரம் வெட்டவே மாட்டேன்டா. ஓஹோ, சில சமயங்கள்ல நமக்கு கெட்ட கனவுகள் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா அது ஒரு பிரச்சனையே இல்ல. ஆனா அது எதுவுமே உண்மை இல்லைன்றதை நீங்க இன்னைக்குமே மறக்காதீங்க.
ஃபாரஸ்ட் ஆக்டரோட இன்னொரு எபிசோடுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இப்ப நம்மளுடைய 4 ஜட்ஜஸும் தயாரா இருக்காங்க. அதனால முதல் போட்டியாளரை இப்ப நம்ம வரவேற்போம். இவர் தான் விக்டர். இவர் பக்கத்து காட்டுல மரங்களை வெட்டுகிற ஒரு தொழிலாளியா இருக்காரு. ரொம்ப அற்புதம். ஆரம்பிக்க விக். நான் சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய கஷ்டத்துல தான் வளர்ந்து வந்தேன். ஆனா நான் நினைச்சது இப்ப அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் கிடைச்சிரும். இந்த லாகர்விக் யாருங்கிறத இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன எல்லாரும் வந்துட்டீங்க? ஆடஷ கனவுதானா இது? ஆனா இந்த திமிரு பிடிச்ச கரடிங்க எல்லாத்தையும் கெடுத்து விடுறாங்க. வீடு ஆனா எல்லாரும் நம்மளை எப்படி கொண்டாடினாங்கன்னு பார்த்தல. அதோட எல்லா ஜட்ஜும் அவங்க அப்ரூவலை கொடுத்துட்டாங்க. பில்லு ஃபாரஸ்ட் ஃபேக்டரி அப்ளிகேஷன் ஃபார்ம். உங்க கனவுகளை நிறைவேற்றுங்களா? அடேங்கப்பா, ஒரு மரத்தை வெட்டி கூறு போறது எனக்கு போர் அடிச்சு போச்சுடா. என்னுடைய கனவை நான் நிறைவேற்றி இப்போ ஃபேமஸ் ஆக போறேன். எல்லாருக்குமே என்ன ரொம்ப பிடிக்கும். யாராவது இந்த சத்தத்துல எப்படி தூங்க முடியும்? ஹே டப்ளு, எழுதுறா. டேய் தம்பி, ஹே தடியா. அண்ணா என்னடா ஆச்சு? உனக்கு அந்த சத்தம் கேட்கல? ஏய் இருடா. என்னது அதுக்குள்ளயா? ஏய் லாகர்விக், நீ எதுக்காக காட்டு கத்திக்கிட்டு இருக்க? காட்டு கத்துறடா. அடே கரடிகளா, நான் பாட்டு பாடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கடா. தெரியலையாடா? வேணும்னா எங்களை கேட்டுருக்கலாம்ல, நாங்க சொல்லி கொடுத்துருப்போம்ல. நான் என்ன பேசுறேன், நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, சத்தம் இல்லாம பாடுற, இல்லனா உன்னை பிரிச்சு துவச்சு தொங்க விட்டுருவோம். சரியா? போகலாடே. என் கனவை நிறைவேற்றுறதுக்கு கூட நீங்க விட மாட்டீங்களாடா? என் மூச்சிலியா குடிக்காதீங்கடா. அந்த கரடி பசங்க என்ன சொன்னா எனக்குன்னு என் பாட்டு திறமையை இந்த உலகத்தையே நிரூபிக்க போறேன். அதுவும் நான் புதுசா வாங்கின இந்த ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர்ஸை வச்சு என் கனவை நிறைவேற்றுறதுக்கு நான் ரொம்ப கிட்ட நெருங்கிட்டேன். பாருங்க காய்ஸ், அந்த லாகர்விக் பாட்டு பாடுறத நம்ம ஏதாவது பண்ணணும். நான் தூங்கி பல நாள் ஆகுதுப்பா, என்னால சகிக்க முடியல. என்னப்பா இப்படி கம்ப்ளைண்டா அடிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி அந்த விக்க என்னதான் பண்ணா? வட தம்பி, நம்ம போலாம். இருடா ஒரு இந்த பாட்டை நான் பாடதான் போறேன். ராத்திரி முழுக்க நான் பாடிக்கிட்டே தான் இருப்பேன். திரும்ப முடியுங்களா? ஆமாண்டா, எங்களை வெறியேத்துற. உன் கதையை இதோட முடிக்கிறேன் பாரு. நீங்க என்ன வெறியேத்துறது எனக்கும் ரொம்ப வெறியா இருக்குடா. இருக்குடா, காட்டுறேன். மியூசிக்கோட சக்தி என்னங்கிறத காட்டுறேன் பாருங்க. இப்ப எப்படி இருக்கு? முடியலடா, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லடா. மிஸ் பண்ணிங்களா தம்பிகளா? இப்ப பாருங்கடா. என்ன முடியலையே. கொடேங்கப்பா, என் ஸ்பீக்கர்களா எவ்வளவு சத்தமா இருக்கீங்க. இப்போ நீங்க இருக்கிறதுனால அந்த கான்டாஸ்ட்ல நான் ஜெயிச்சிருவேன். அதுக்கப்புறமா அந்த திமிரு பிடிச்ச காரணிகளோட கதையை மொத்தமா முடிச்சிருவேன்டா. என்ன நடந்துச்சு இங்க? அண்ணா
டேய் அண்ணா இங்க தாண்டா இருக்கு டப்ளு. டேய் தம்பி, நம்ம இங்கேயே உட்கார கூடாதுடா. வேற ஏதாவது ஐடியா இருக்காடா அண்ணா? ஹேய் சூப்பரா தம்பி, ஞாபகம் இருக்கா நாம 2 பேரும் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பில்ல கண்டுபிடிச்சோம்ல? ஆனா அதுக்கு விக்கு பாட்டு போறதுக்கு என்னடா நான் சம்பந்தம்? இத்தனை நாளா நம்ம செமையா பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம்டாப்பா. நம்ம கனவு ஃபாலோ பண்றது கஷ்டம்னு சொன்னவெல்லாம் சரியா தான் சொன்னான். டா, நீ எதுக்கு இங்க இருக்க? தூரம் போ. என்னோட புது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. அது உனக்கு வெயிட்டா தெரியல? என்னது அப்படின்னா நீ எனக்கு உதவ போறியாடா குண்டு சட்டி? நீ ரொம்ப நல்ல மனசுக்காரன் தான்ப்பா. கரெக்ட் தான், ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. நல்லா பண்ணிருக்கடா தம்பி. வாவ், இதுக்கு மேல இவன் என்ன பண்ணுவான்? தம்பி உனக்கு ஒண்ணும் இல்லையே. நல்லா ட்ரை பண்ணிக்கடா தம்பிகளா. ஆனா என் மியூசிக்கை விட நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்கன்னு உங்களுக்கு நினைப்போம். ஐயோ, பாட்டு பாட்டு பண்ண மாட்டேங்கிறானே. லா 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 லா. இன்னுமா விக்கு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா? என்ன சொல்றது? நீ சொன்னது நான் என்ன கேட்டேன்னா, லாகர் விக் எப்ப பாட்டு பாடுறது நிறுத்துவான்னு உன்கிட்ட கேட்டேன். என்னடா அவனுக்கு பேய் பிடிச்ச மாதிரி பாடிக்கிட்டே இருக்கான். நாம பைத்தியமாகற வரைக்கும் பாடுறத நிப்பாட்ட மாட்டோம்டா. ஐயோ என்ன போச்சு? அடடா, ஒருவேளை அவன் திரும்ப ஆரம்பிச்சிட்டான்னா? இங்கதான் இருக்கீங்களா? எனக்கு உதவி பண்ணுங்கப்பா. ஃபேபியன், உனக்கு என்ன வேணும்? எனக்கு இதுக்கு மேல தாங்க முடியாதுங்க. நிஜமாவா சொல்ற? சரியா சொன்ன. அதேதான், நீ அந்த விக்கோட பெட்டு. உன்னை நாங்க நம்ப மாட்டோம். நானும் தான் நம்ப மாட்டேன். அந்த பிக் ஃபாரஸ்ட் டிராக்டர் போட்டியில கலந்துக்கணும்னு முடிவு பண்ணதுல இருந்து என்னால நிம்மதியா தூங்கவே முடியல. தூக்கங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது உனக்கு தெரியுமா? அது என்ன மாதிரி ஒரு அழகு பூனைக்கு. இது அழகா? போய் சொல்லாத. சரி, அது இருக்கட்டும். இங்க பாருங்க, விக்க தடுக்கிறதுக்கு நீங்க உதவி செய்வீங்களா மாட்டீங்களா? நீங்க செஞ்சுதான் ஆகணும். எனக்கு உங்க உதவி தேவை. ப்ளீஸ் ஒத்துக்கோங்க. ஒத்துக்கிறோம். இதுக்கு உன்கிட்ட ஏதாவது பிளான் இருக்கா? அதெல்லாம் சாதாரண விஷயம்தான். அவனோட விலையுயர்ந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஒளிச்சு வச்சிடலாம். ஏன் சொல்றேன்னா, அது இருக்கிறதுனால தானே அவன் இந்த அளவுக்கு காட்டு கத்திட்டு இருக்கான். ஆமா, இது அந்த லாகர் விக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே? எதுக்கு இங்க இருக்கு? அதை ஏன் கேக்குற? விக் என்ன ஒரு மோசமான பான் ஷாப்புக்கு அனுப்ப பார்த்தான். அதுவும் அவன் சிங்கிங் கேரியருக்காக ஸ்பீக்கர்ஸ வாங்கி பாட்டு பாடலான்னு பிளான் பண்ணியிருந்தான். ஆனா என்ன பத்தி அவன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்ல. அதனாலதான் நான் உங்க உதவி நாடி வந்திருக்கேன். அதை தூக்கி போட்டு வாங்க, நம்ம உள்ள போகலாம். திறக்க மாட்டேங்குது. நான் தான் இருக்கேன்ல. தம்பி, இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? கதவை உடைச்சிட்டியாடா? இவனுங்களெல்லாம் திருத்தவே முடியாது, கிறுக்கு பசங்க. அந்த விக்கு திரும்ப வந்துட்டான். ஐயோ, வந்துட்டானே, போயிடலாம். அப்படியே திமிரு பிடிச்சவங்களா? ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டீங்களாடா? நம்ம கனவு ஃபாலோ பண்றது கஷ்டம்னு சொன்னவெல்லாம் சரியா தான் சொன்னான். என் ஃபெபியனு ஒழுங்கா கீழே இறங்குடா. போடா, என் மூச்சில இருந்து இறங்குடா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அதை பதில் மட்டும் பண்ணாதடா. வேண்டாடா. அச்சோ. ஹேய் டப்ளு, அசத்திட்டடா. இவ்வளவு சத்தமாவாடா வைக்கிறது?
அந்த விக்க பாட்டு பாடி தொந்தரவு பண்ணாம இருக்கிறதுனால இப்ப எல்லாமே பழையபடி மாறிடுச்சு. ஓ, டபுள் டபுள் எங்க எங்க இருக்கா? இருக்கா? நான் தான் சூப்பர் ஹீரோ. என்ன செய்யாரு? என்கிட்ட வந்தாலே இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னு பார்த்தா கூடவே இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. ஆனா இது மோசமா இருக்கு. வாடா வாடா வாடா, எவனா இருந்தாலும் வாடா, என்கிட்ட மோதி பாரு. ஓடாதீங்கடா, நில்லுங்கடா. தம்பி அற்புதம்டா. ஆட கருமா முடிச்சவனே. டேய் விக்கு, எழுந்திருப்பா. ஒண்ணுதான்டா. ஏய், என்ன பண்ணிருக்கன்னு பாத்தியா? எழுந்திருக்க மாட்டான்டா. அது ஒரு ஆக்சிடென்ட் தானடா. வயிறு வலிக்குது. இருடா தம்பி, நான் இருந்து போயிடுறேன். ஏய், என்ன தனியா விட்டுட்டு போகாதடா. இப்பதான் நல்லா இருக்கு. என்னப்பா உங்க 2 பேருக்கும் என்ன வேணும் இப்போ? பாபு, எங்களுக்கு கொஞ்சம் பனானா கூட. ஆனா இது அரசர் டீக்கு எடுத்துட்டு வர சொன்னதாச்சே, அதனால நான் தர மாட்டேன். அடடா, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு தர மாட்டியா? சரி சரி. இப்ப என்ன சத்தம் வந்ததுங்க? அது ஏப்பம்பா, ஏப்பம் மட்டும்தான். டபுள் உண்மையை சொல்ல பார்க்கலாம் இப்போ. புரியலப்பா என்னால. நெல்லு பாபு. அவனுக்கு என்ன ஆச்சு? இது எல்லாம் உன் தப்பு தான்டா. உனக்கு நாகரிகமே தெரியல. ஏன்டா அப்படி பேசுற? அவனு தானே என்ன வெறுப்பேத்திட்டு இருந்தா, என்ன பண்றது? இங்க இவ்வளவு கிழங்கு எப்படிடா வந்துச்சு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்க ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே உங்களுக்காக தான். உங்களுக்கு என்ன வேணும்னா உடனே எடுத்துட்டு வரேன். சரி, நான் வரட்டுமா? நல்லா சாப்பிடுங்க. இதுக்கு மேல நம்ம சாப்பாடை பத்தி யோசிக்கவே வேண்டியது இல்லடா. நமக்கு தேவையான சாப்பாடு கிடைச்சிருச்சு. டேய் தம்பி, இந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம ஒண்ணா வச்சு பெரிய விருந்து மாதிரி உட்கார்ந்து சாப்பிடலாமாடா? ஆனா இதை மட்டும் சாப்பிட்டா போர் அடிக்கும்டா. இங்க வேற ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும்ல? அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். பாத்தியா, நல்லா சாப்பிடு தம்பி. ஏன்டா இது எல்லாத்தையும் கிழங்குல நான் செஞ்சேன். ஆமாடா தம்பி. இதுக்கு பேர் தான் கலை. ஏதோ ஒண்ணு வாடா சாப்பிடலாம். தம்பி, பொறுமையா சாப்பிடு. எனக்கு கொஞ்சம் விட்டு போயிடா. இப்ப போய் படுப்போமாடா, தூக்கம் வருது. ஏய், உனக்கு வெயிட் இன்னும் அதிகமாயிடுச்சா? உன் வீட்டுக்கு போய் படுறான். என்ன நாத்தண்டா இது? என்னமோ ஒண்ணு பயங்கரமா நாறுது. என்னடா நாத்தம் இவ்வளவு மோசமா இருக்கு? கிளப்பி விட்டு நீ இப்ப கொஞ்சம் இரு. நீ தான் இப்ப விட்ட, என்ன மட்டும் குத்த சொல்ற? ஆனா நான் என் வயிறு ரொம்ப வலிக்குதுடா தம்பி. என்னதும் வலிக்குது தான்டா அண்ணா. ஏதோ வயித்துக்குள்ள குழந்தை இருக்க மாதிரியே இருக்கு. நிறைய கிழங்க சாப்பிட்டேன். ஐயோ கரும்பு நாத்த புடுங்குதுடாப்பா. இரா தம்பி, வெளில போய் காத்து வாங்கிட்டு வரேன். அப்படா, இப்பதான்டா மூச்சை விட முடியுது.
தம்பி அச்சோ என்னால இது மயங்கி விழுந்துச்சு அண்ணா. டப்ளு பப்ளு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னப்பா இது? என்ன இப்படி வாசனை அடிக்குது? தாங்க முடியல. எனக்கு எந்த வாசனையும் வரலையே. அட, என்னப்பா சொல்ற? உன்கிட்ட தானே வாசனை வர மாதிரி இருக்கு. என்னப்பா இது? அச்சச்சோ டேய் நீதானா அது? எப்பா ஆளை விடுங்கடா. வேண்டாம் போகாத வாரன் உன் சங்காத்தமே வேணாம். இது எல்லாத்துக்குமே அந்த கிழங்கு தானே காரணம். நாம என்னடா பண்றது? இங்க நாத்தம் புடுங்குது. வா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தவங்க எல்லாம் பார்த்து பயப்படுறதுக்கு முன்னாடி எடுத்து போயிடும். நல்ல ஐடியாடா. எதுக்கு இவ்வளவு வேகமா ஓடுற? உங்க மேல இருந்து ஏதோ மோசமான வாசனை அடிச்சதுன்னு வாரன் சொல்லிச்சு. அதனாலதான். ஜேகே ஏய் ஜேகே இங்க இருந்து போயிடுங்க. அச்சோ நாத்த தாங்க முடியலையே. ஏன்டா எங்களை பார்த்து எல்லாருமே ஓடி போறீங்க? எல்லாம் இந்த கிழங்கால தான் நம்ம மானமே போயிடுச்சுடா. இது எல்லாத்தையும் தூக்கி வெளியில போட்டுருவோம். என்னமோ தெரியல, இதை பார்த்தாலே வயிறெல்லாம் கோமட்டுது. சரிடா தம்பி, இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட நான் ஒரு வழியை யோசிக்கிறேன். என்னடா இது ஏகப்பட்டது இருக்கு, ஆனா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அட நல்ல ஐடியா. வெக்கு கிட்ட இதை கொடுத்தா நல்லா சாப்பிடுவான்ல. ஒரு வழியா அந்த கிழங்கோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு இல்லையாடா? இதை நாம கண்டிப்பா கொண்டாடி ஆகணும்டா. ஐய் சூப்பர் ஐடியாடா. அப்படின்னா ஒரு விருந்து வைக்கலாமோ? நல்லா இருக்கே. என்னவா இருக்கும்? மியாவ் இத பத்தி விக்கு கிட்ட சொல்லுவோம். மியாவ். வேலை செஞ்சு செஞ்சு டயர்டா இருக்குதுடாப்பா. தலை வேற பொழக்குது. ஏ ஃபெபியனு, நீ ஒரு நல்ல பூனை குட்டி தானே? உன்னைய உதவ கரண்ட் அடிச்சானா? அப்படி இல்லடாப்பா. அச்சோ, யார் பார்த்த வேலைடா இது? ஏகப்பட்ட கழக கிடக்கு. ஏ ஃபெபியனு, இந்த வேலை யார் பண்ணுதுடா? ஓ, அப்ப இந்த கிழங்க கொண்டு வந்து குமிச்சது அந்த காரணிகளா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்கள? 2 நாளா இதான் தின்னுகிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு மேல என்னால ஒரு வாய் கூட சாப்பிட முடியாதுடாப்பா. நிறுத்த வண்டிய. இதுக்கப்புறம் என் வாழ்க்கை முழுக்க இந்த மாதிரி கிழங்க சாப்பிடக்கூடாதுடாப்பா. எப்படி இது கடைசியில அழுகிதானா போகும்? இதை புதைச்சிருவோம். சாப்பிட நமக்கு வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாமா? ஏன்னா திரும்ப எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. டே அண்ணா, இது எப்படா தடுத்து நிறுத்துறது? கிழங்க சாப்பிடாத. டே அண்ணா, இங்க வந்து இதை பாருடா. என்னடா? அந்த லோகர்விக் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஏதோ குழி நோண்டிட்டு இருக்கான். குழி நோண்டானோ? லோகர்விக், நீ பண்றத ஒழுங்கா நிறுத்து. நீங்க எங்க வந்தீங்க? எங்க கண்ணை அடிக்கிறா. நான் ஏன்டா ஓடணும்? கொஞ்சம் இருங்கடா, இங்க பாருங்க, அங்கேயே நில்லுங்கடா. இப்ப எதுக்காகடா என்ன அடிக்க வரீங்க? நான் தான் எதுவுமே பண்ணலையேடா. நீ குழி நோட்டுறதா நாங்க பார்த்தோமே. எங்க காட்டை கெடுத்துக்கிட்டு இருக்கடா. கிழங்கு புதைக்கிறது தான்டா நான் தோணுனேன். அங்க பாருங்கடா. ஆமாட்டா, அப்புறம் இதெல்லாம் கொண்டு வந்து வச்சது நீங்க தானடா? அது வந்து நாங்க உனக்கு கொடுத்த கிஃப்ட் தான் அது. தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம். கேட்டாலும் சொல்ல முடியாதுடா. ஏன்னா எனக்கு இது எதுவுமே தேவையில்லடா. நீ போய் பழகுறியாடோ? அதனாலதான் நீ இந்த மாதிரி பண்ணி இருக்க. ஒருவேளை 1-2 போயினா சொல்லி இருக்கலாம். டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? பரவாயில்லடா. ஆனா அதை சாப்பிட்டதுனால இப்ப என் வயிறு ரொம்ப வலிக்குதுடா. அடே, எல்லாத்துக்கும் உங்க கிழங்கு தாண்டா காரணம். இதெல்லாம் ஓன் தப்பு தான்டா. ஒழுங்கு மரியாதை இந்த கிழங்கெல்லாம் எங்க எடுத்தியோ அதே வச்சுடா. இதை எடுத்துக்கிட்டு போகடா. நில்லடோ, இந்த கிழங்கை எடுத்துட்டு போகடா. எங்களுக்கு வேண்டாம். எனக்கும் தேவை இல்லடா. இந்த நீயே வச்சுக்கோ. தேவை இல்லடா, போடா. இந்தாடோ. எனக்கு வேண்டாம்டா. ஒண்ணு பண்ணலாமா? பாதி பாதியா பிரிச்சுக்கலாம். என் முதலாளி. சொல்லுங்க முதலாளி, இந்த மாசம் நான் என்ன பண்ணணும்? ஓ சரி சரி சரி. ஒரு வழியா அதை ஒளிச்சு கட்டிட்டோ. அது இருக்கட்டும். ஆனா விக்கியா திடீர் அதெல்லாம் வேணும்னு கொண்டு போனா. அதுவாடா முக்கியம். அது நம்மள விட்டு போயிடுச்சுல, அதுதான் முக்கியம். இதுக்கப்புறம் அந்த கிழங்க நம்ம பார்க்கவே கூடாது. இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு?
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் கொண்டு வந்த கிழங்கெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்களா? அதனால தான் புதுசா கொண்டு வந்தேன். ஹலோ முதலாளி, கிழக்கு சாப்பிட்ற மாதிரி ஐடியா இருக்கா? வேணும்னா சொல்லுங்க, ஒரு ட்ரக் முழுக்க லோடு ஏற்றி அனுப்பிடுறேன். ஆச்சோ! வர வர வானிலை ரொம்ப வேகமா மாறுதுப்பா. சரி, இந்த லெட்டரை போஸ்ட் பண்ணுவோம். முடிஞ்சுது. ஈஸி டாக், கிட்ட வராத. நீ ஒரு நல்ல டாக் இல்ல? கடிக்க கூடாத இடமா பார்த்து கடிச்சிடுச்சு. இதுக்கப்புறம் எப்படி உட்காரணும்? அந்த மாதிரி ஒரு டாக் மட்டும் நம்ம கிட்ட இருந்ததுன்னா அந்த கரடிங்க ரெண்டும் நம்ம மரம் வெட்டுறதா தடுக்காம இருந்திருக்குங்களே. இந்த ஐடியாவும் நல்லாதான் இருக்கு. ஏ ஃபெபியனு, நான் சொல்றத நல்லா கவனமா கேளு. சொல்லு. நல்லது செய்யறவங்கள தான் ஹீரோன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கூண்டு ஹவுண்டுனா ஹண்டர்ஸா தான் இருக்கும். என்ன சரியா? இன்னையில இருந்து நீ என்னோட பயங்கரமான சைடு கிக்கா இருக்கணும். என்ன புரிஞ்சுதா? குட். ஒரு நல்ல ஹவுண்டா இருக்கணும் அப்படின்னா நான் சொல்றத நீ கண்டிப்பா கேட்டே ஆகணும். எழுந்திரை, எழுந்திரை, கீழே படே. உன்னோட கையை இங்க கொடு. அடிங்கடாய், உனக்கு மூளை ஏதாச்சும் ஒண்ணு இருக்குதா? Come on, your hand shake பண்ணு. ஒரு நல்ல ஹவுண்டா இருக்கணும்னா நீ எல்லாத்தையும் நல்லா வேகமா செய்யணும். வேகமா போ, உன்னால எடுத்துக்கிட்டு வர முடியும் ஃபெபியன். அடிக்கடாய், போய் அந்த குச்சியை கொண்டு வாடா. இந்த ட்ரிக் உனக்கு தெரியாது, நான் சொல்றேன் இப்போ. சரி, இப்ப நானே உனக்கு செஞ்சு காட்டி தொலைறேன். இப்ப இத பாரு. என்ன தைரியம் இருந்தா நான் சொல்றேன் இதையும் செய்யாம இருப்ப. எது கேட்டாலும் கீச்சு மூச்சு கத்திக்கிட்டு இருக்க. என்ன பண்றன்னு பாரு. பரவாயில்லப்பா, ஃபர்ஸ்ட் டைம் நல்லா பண்ண. வெல் டன். உனக்கு இதுக்காக ஒரு ரிவார்டு கொடுக்கணும். என்ன தூக்குடா. சரிடா. லோகர் வேக். என்ன லோகர் விக்கோ? எங்கடா இருக்கோம்? டேய் அண்ணா, உனக்கு எதுவும் ஆகல? டேய் அண்ணா, அவன் வரான்டா. இப்பவே போய் அவனை பயமுறுத்திடலாமா? அவன் போகட்டும், விடு தம்பி. ஏன்டா அண்ணா? அவன் தான் இன்னைக்கு மரம் எதுவுமே வெட்டல. அதுவும் சரிதான். சரி வாடா தம்பி, நம்ம போய் அந்த தேன் எடுக்கலாம். வாடா. டேய் இருடா.
சரி இங்க பாருடா ஃபெபியனு, நீ தான் கேக்குறல்ல, நீ ஒரு நல்ல ஹவுண்டா ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீ உண்மையிலே ஒரு ஹவுண்டுன்னு மனசுல நினைக்கணும். புரிஞ்சுதாடா தம்பி? டேய் நில்லுடா. அச்சச்சோ. இல்ல என் ஃபெபியனு என்ன பண்ணிட்டு இந்த ஃபெபியன் பயலுக்கு என்ன ஆச்சு? இப்படி காட்டுத்தனமா போயிட்டு இருக்கான். சாப்பாடு என்னடா ஃபெபியனு, சாப்பாடு வேணுமாடா? அப்ப நான் சொல்றதாண்டா நீ கேட்கணும். இந்த குச்சை கொண்டு வாடா, அப்புறமா உனக்கு சோறு போடுறேன். சூப்பரா கண்ணு ஃபெபியனு, இந்தாடா வாங்கிக்க. அற்புதம்டா ஃபெபியனு, இந்தாடா இன்னொரு வீடியோ வாங்கிக்கவா. இன்னும் வேணுமாடா கண்டு உனக்கு? அப்ப இந்த சாக்ஸை கண்டுபிடிச்சு கொண்டு வா. அட்டகாசமா அசத்துறடா ஃபெபியனு, உண்மையிலே உங்ககிட்ட நல்ல திறமைகள்லாம் இருக்குடா. எல்லாத்தையுமே சாப்பிட போறடு. சரிடா தம்பி, ஆரம்பிக்கலாமாடா? கம் ஆன். எம். என்ன சத்தம்டா அது? அந்த லோகர் வீக் திரும்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த வாட்டி அவனை என்ன பண்ண போறேன்னு நீ போறடா. சரி தம்பி, வாடா போலாம். எழுந்துரு, அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம். ஓ டேய் அண்ணா, நம்ம அடே சோத்து போட்ட. எதுக்குடா அடிக்கிற? கரடிகளா, நான் மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கேன்டா. லோகர் வேக். என்னடா ஃபெபியன் இன்னைக்கு கொந்தளிச்சுட்டான். வாடா தம்பி போயிடலாம். அற்புதம்டா. அடே கரடிகளா, இங்க இருந்து போயிடுங்கடா. அவங்கள போய் பூடிடா என் செல்லா குட்டி. ஃபெபியன் மோப்பம் பிடிக்கிறத பார்த்தா ஒரு நாய் மாதிரியே இருக்குல்ல. சரி பரவாயில்ல, ஓடு. என் ஃபெபியன் இந்தா புடி. என்னடா கரடிகளா, இதுக்கப்புறமா உங்களால என்னடா பண்ண முடியும்? ஹேய் தம்பி, நம்ம பிரிஞ்சு போறோம்டா. சரிடா. என் ஃபெபியன் நாமளும் பிரிஞ்சு போவோம். அடே ஓடாத, நில்றா. ஓடாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலடா. இந்த வந்துட்டா, உன்னோட கதை முடிஞ்சுதுடா. எங்க போச்சு அந்த குண்டு சட்டி? படோய் உள்ள வாடா. இங்க என்னைய வெறியேத்தி வேடிக்கை பார்க்காதடா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அடே வாடாடா, என்னை அவுத்து விடுறா. இந்த பாடுறா டாய். என்னடா இது என்னமோ இடிக்கிற மாதிரியே இருக்கு. போய்டா வீக், நல்லா ஜாலியா இரு. அடே என்னை அவுத்து விடுறா. ஏன் ஃபெபியன் இங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்றா. கிட்ட வராத. என்னை விட்டு போக மாட்டியா நீ? என்ன ரொம்ப வெறுப்பேத்திட்டு இருக்க. நீ வந்து போயிடு. காப்பாத்துறா. ஏன் ஃபெபியன், ஏடா உனக்கு கேக்குதா இல்லையாடா? என்னைய காப்பாத்துறா.
சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்துக்கு பேபியோடு வந்துட்டியாடா ரொம்ப சந்தோஷம்டா இப்போ எனக்கு ஒரு பூனைக்குட்டி மாதிரி கீழே இறக்கி விடு மியாவ், மியாவ். மியாவ். என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நீ சீக்கிரம் வாடா மியாவ், 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 மியாவ். அச்சோ போச்சே எப்போ சுத்தம் டேஸ்டா தானே இருக்கு ஆமாடா பின்ன இருக்காதா